இப்போ இயேசு உயிர் தெழுந்துட்டார். உயிர் தந்த பிறகு 3 சந்தர்ப்பங்களை சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். முதலாவது நீங்கள் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இப்போ இயேசு உயிர் தந்த விஷயம் சீசருக்கு தெரிஞ்சிருச்சு. சீசர் வந்து பார்த்தாங்க, அங்கே இயேசு இல்லாதனால் திரும்பி போயிட்டாங்க. இப்போ யூதர்களுக்கு பயந்து போய் இருக்கிறாங்க. யாருக்கு பயந்து? பக்கத்தில் பாருங்க, யாருக்கு பயந்து? யூதர்களுக்கு பயந்து. அந்த வசனம் வாய்ச்சிருங்களேன். சீசர்கள் கூடி இருந்த இடத்தில், நல்லா கவனிச்சுக்கிடுங்க, யாருக்கு பயப்படுறாங்க? யூதர்கள்னா இவங்க யாரு? சீசர்கள். இவங்க யூதர்கள். இயேசுடைய 12 சீசர்களும் யார் தான்? யூதர்கள் தான். இவர்கள் யூதர்களுக்கு பயந்து கதவை பூட்டி கொண்டு உள்ளே உட்கார்ந்துருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் உங்க சொந்த ஜனங்களுக்காக பயந்து வீட்டுக்குள்ள உட்கார போறீங்க? உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு இருக்கிறார், உண்மைதான். அந்த இயேசு உன்னோடு இருந்தால் நீ என்ன செய்யணும்? நீ நடமாட வேண்டும், கடவுளுக்கு நீ சாட்சியா இருக்க வேண்டும். சரிங்களா? இங்க யூதர்களுக்கு பயந்ததினால் கதவு பூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கதவு பூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்து ஜெபம் பண்ணாங்களா? ஐயோ இப்படி போயிருச்சே, இயேசுவோடைய சரீரம் கூட காணமே சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க நினையாத நேரத்தில் அங்க ஒரு அற்புதம் நடக்குது. இயேசு வந்து நடுவிலே நின்றார். அல்லேலூயா. நீ பயந்து போய் இருக்கிறாயா? உன் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். ஆமென். உன் எதிர்காலத்தை குறித்து பயந்து இருக்கீங்களா? உங்க பிள்ளைகளை குறித்து பயந்து இருக்கீங்களா? உங்களுடைய திட்டங்களை குறித்து பயந்து இருக்கீங்களா? உங்க வியாதி குறித்து பயந்து இருக்கீங்களா? உங்கள் நடுவே இயேசு இருக்கிறார். கைகள் தட்டி நின்று சொல்லுங்க ஆண்டவருக்கு. இவரை பயந்து கொண்டு போய் வீட்டை பூட்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க நடுவிலே இயேசு தோன்றி, இயேசு உயிர் தெழுந்த இயேசு சொன்ன, அத மரிக்கும் போது சொன்ன 7 வார்த்தை வெள்ளிக்கிழமை பார்த்தோம். உயிர் தெழுந்த உடனே முதல்ல அவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கு சமாதானம். சமாதானம் இல்லாத வாழ்க்கை வாழ்றீங்களா? எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேணும் வாழ்க்கையில், நிம்மதி வேணும் வாழ்க்கையில். ஆமா இல்லையா? எத்தனை பணம் இருந்தாலும் எத்தனை பொருள் இருந்தாலும் நிம்மதி இல்லைன்னா என்ன? இல்ல, ஒன்னும் கிடையாது. அவங்க தான் தற்கொலை பண்ணிட்டு சாகுறது. பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம் தூக்கப்பட்டு சாகுறானே, மேல மாடியில இருந்து விழுந்து சாகுறானே, தூக்க மாத்திரம் நிறைய சாப்பிட்டு சாகுறானே. அவனுக்கு என்ன குறை? காசு இல்லையா? பணம் இல்லையா? புகழ் இல்லையா? அந்தஸ்து இல்லையா? எல்லாம் இருக்கு. ஆனா என்ன இல்ல? சமாதானம் இல்ல. இருக்க வேண்டியது இல்ல, இல்லாதது இருக்கு. இருக்கு ஆனா இல்ல, அப்படி சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு உங்களுக்கு மற்றதை இல்லாட்டாலும் தேவன் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அறவகிறது சாப்பிட்டு படுத்தாலும் படுத்துன்னு உங்களுக்கு தூக்கம் வருதில்ல? வருதா இல்லையா? இல்லை பாஸ்டர், 3 சீரியல் பார்த்தா தான் பாஸ்டர் எங்களுக்கு தூக்கம் வரும். படுத்துன்னு தூக்கம் வருதில்ல? அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அது ஒரு ஆசீர்வாதம். அது ஒரு ஆமா, தூக்கம் இல்லாமலே போனா அது ஒரு சாபம். கடந்த வெள்ளிக்கிழமை உங்க சாபங்களது கர்த்தர் விடுதலை ஆக்கிவிட்டார். உங்களுடைய பரம்பரையாய் வந்த சாபங்களை கர்த்தர் உடைச்சிட்டாரு. உங்க தலைமுறையா வந்த சாபங்களை கர்த்தர் உடைச்சிட்டாரு. நீங்க விசுவாசிச்சீங்க, கர்த்தர் இந்த வருஷத்துல அதை நிரூபிச்சு காட்டுவார். அல்லேலூயா. நடுவில் தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சொன்ன உடனே பயந்தாங்க. அந்த டயத்துல ஒருத்தன் இல்ல, ஊர் சுத்தி அவன். இவங்க எல்லாம் பயந்துகிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. தோமா சொல்ல ஒருத்தன் வெளியேறிட்டான். அவன் வீட்டில் இல்லை. அவனை குறிச்சி வரலாறு சொல்லுது, எது ஒன்று எடுத்தாலும் அவனே நேர பார்த்தாதான் நம்புவான். அடுத்தவங்க என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டான்? நம்பவே மாட்டான். அப்படியே ஒரு பிறவி. சொல்லுங்க, எங்க இதுலயும் சொன்னா நம்ப மாட்டாங்க, அவங்க பார்த்தாதான் நம்புவாங்க. அப்படி ஒரு பிறவி இருக்கு. உங்களை சொல்லலை. ஆமா, சொன்ன வம்பு இல்லையா? தோமா அங்க இல்ல. சூழ்நிலை பாருங்க. இயேசு மரித்து 3வது நாள், அப்படித்தானே?
ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுறாரு. எப்படிப்பட்ட ஒரு குழப்பம்! இந்த நேரத்தில் இவன் உள்ள இருக்காம வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிறான். நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் எல்லாம் சவிக்குமே. அல்லேலூயா. சீசர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, உனக்கு என்ன வந்துச்சு? நீ ஏன் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிற? அவன் எங்க சுத்தானே தெரியல, ஆனா ஆள் இல்லை. ஆனா என்ன இல்லை? ஆள். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை சொல்லலை. ஆமா, நீங்க இங்க தான் இருக்கீங்க. ஆமா. இப்ப இயேசு சமாதானம் உண்டாச்சு சொல்லி சில வார்த்தை பேசிட்டு போயிட்டார். சில வார்த்தை சொல்லிட்டு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார். இப்ப தோமா வர்றான். வந்த உடனே பேச சொல்றான், டேய் எங்கடா போய் தொலைஞ்ச? இயேசு இங்க வந்தார், நம்ம தலைவர் இங்க வந்தார், நம்ம குரு இங்க வந்தார், நாங்க பார்த்தோம் சொல்றான். நான் சுடுகாட்டில் போய் பார்த்துட்டு வர்றேன், அங்கேயே அவர் கல்லறை திறந்து கிடக்கு, அவர் இங்க வந்தாரா? இது நான் என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். இது நம்ப மாட்டேன். எல்லாம் ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க. அவன் எங்க போனாலும் ஒருத்தன் சொல்றான், டேய் அவர் சொல்றது உண்மைதான்டா, பேர் சொல்றது உண்மைதான், நீ நம்புன்னு சொல்லி அந்திரைய சொல்றான், யாக்கோபு சொல்றான், அவன் எங்க திரும்பினா இவங்க தான். இப்படியே சொல்லி சொல்லி உனக்கு டார்ச்சர் ஆகி கடைசியில் கோபத்தை சொன்ன வார்த்தை தான், அவரை நான் கண்டால் ஒழிய, அவர் காயத்தில் என் கையை போட்டால் ஒழிய என்ன செய்ய மாட்டேன், அவர் நானே நம்ப மாட்டேன். சில பேர் இப்படி நம்பிக்கையில்லாத மூதேவிகள் நிறைய இருக்கா இல்லையா? இந்த நம்பிக்கை இல்லாமல் போன குடும்பத்தில் எவ்வளோ குழப்பம், எத்தனை குடும்பங்கள் பிரிவினாயிருக்கு. வாழ்க்கை என்பது நம்பிக்கை தான். வாழ்க்கை என்பது என்னதான், நம்பிக்கை தான். நம்பிக்கை இல்லைன்னா தான் வாழ்ந்து சும்மா பயந்துட்டே வாழ வேண்டியது இருக்கு. வரனா மனிதன் தெய்வத்து மேல சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, நம்ம ஜெபம் பண்றோம், இது நடக்குமா நடக்காதா என்று என்ன செய்யணும், சந்தேகப்பட கூடாது. என் ஆண்டவரிடத்தில் ஒப்பு வைத்து விட்டேன், அவர் எனக்கு விடுதலை கொடுப்பார். ஆண்டுகிட்ட சொல்லிட்டேன், அவர் எனக்கு சுகம் கொடுப்பார். ஆண்டுகிட்ட சொல்லிட்டேன், என் நெருக்கம் மாறும் என்று சொல்லி இப்படிப்பட்ட விசுவாசத்தில் நீங்க வளர வேண்டும் என்று இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவர் உங்களிடத்தை கேட்டுக்கொள்கிறார். நம்பி கெட்டவங்க யாரும் இல்லை, நம்பாம கெட்டவங்க நிறைய பேர் உண்டு. அப்ப கடவுளை நம்புங்க, சந்தேகப்பட வேண்டாம். இங்க உயிர்த்தெழுந்த இயேசு முதல் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு என்ன உண்டாகட்டும், சமாதானம். இப்படி சொல்லி சொல்லி நம்புடா 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 நம்பாமலே இருந்தான். அவன் சொன்னான், அவருடைய காயம் இருக்குல்ல, இயேசுவுக்கு 153 பெரிய காயங்கள் இருந்ததாம். எத்தனை காயம்? 153 பெரிய காயங்கள். அது எதை சொல்றாங்கன்னா, பேதுரு மீன் பிடிச்சிட்டு வரும்போது ஒரு பெரிய வலையை இழுத்துட்டு வந்தான்ல, அதுல 153 பெரிய மீன்கள் இருந்ததான். மீன்கள் இருந்தும் அந்த வலை கிழிஞ்சு போகாமல் இருந்தது என்று நம்ம என்ன செய்யறோம், இதே யோவான் 21 நம்ம வாசிக்க போறோம். அதனால அவன் கணக்கு சொல்றாங்க, ஏன் கரெக்டா 153 மீன் எண்ணிக்கை இருக்கு? பேதுருவை முத இயேசுவை சந்திக்கும் போது எந்த இடத்துல சந்திச்சார்? கடலோரத்தில். சொல்லி முடிச்ச உடனே மீன் போட சொன்னார்ல, உன் வலது பக்கத்தில் மீனை, உன் வலையை போட சொன்ன திரளான மீன்கள் கிடைச்சுதான். 2 படகு அமிலத்தக்கதா மீன் வச்சா. அதில் எண்ணிக்கை இருக்கா? எண்ணிக்கை இல்லாத மீன். ஆனால் இந்த மீன் எண்ணிக்கை உள்ள மீன். அல்லேலூயா. நீங்க எண்ணிக்கை இல்லாத இடத்துல இருக்க போறீங்களா, எண்ணிக்கை இருக்கிற இடத்துல இருக்க போறீங்களா? விளங்குனா விளங்குங்க, விளங்காட்டி விட்டுருங்க. 10ஓட 11 அத்தோட நீ 1 அப்படி இடத்துல இருக்க போறீங்களா? ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு, பொண்ணே பொண்ணு, உனக்காக ஜீவன் கொடுத்த ஆண்டவரோட நிற்க போறீங்களா? ஆமா ஆமா சொல்லியிருக்கிறீங்க, அதில் நிறைவேற்றுங்க. சரிங்களா? தேவன் அவதான் எதிர்பார்க்கிறார். இப்ப அவன் சொல்றான், அவருடைய காயத்தில் என் கை போடணுங்கிறான். அப்ப அவனுக்காக மறுநாள் அவனுக்காக வரதா இருந்தா அடுத்த நாளே வந்திருக்கலாம், இல்லை அப்பவே என்ன செய்திருக்கலாம், வந்திருக்கலாம். ஒருத்தனுக்காக ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், வரவே மாட்டார். சரிங்களா? இவன் நம்பாம போனா ஆண்டவர் கொண்டு பெரிய நஷ்டம் இல்லை. அதான் வண்ணா துணி துவைக்கிறதுக்கு குளத்துக்கு மேலே கோவச்சுக்கிட்டு போனான்னா யாருக்கு நஷ்டம்? குளத்து மேலே கோவப்பட்டு நான் குளத்தில் துணி துவைக்க மாட்டேன்னு ஓடி போனானாமா, யாருக்கு நஷ்டம்? குளத்துக்கு நஷ்டமா, வண்ணானுக்கு நஷ்டமா? ஆமாம், அந்த மாதிரி கடல் மேலே கோபப்பட்ட உங்களுக்கு தான் நஷ்டம். உங்க கோபம் தேவ நீதி என்ன செய்யாது, நடப்பிக்காது. உன் கோபம் ஆண்டவரை ஒன்றும் பண்ணாது. ஆனால் ஆண்டோடைய கோபம் வந்தால் நாம தாங்க முடியாது. சங்கீதம் 2 நீங்க பார்த்தீங்கன்னா, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழிந்து போகாமல் இருக்கவும் அவருடைய பாதத்துக்கு என்ன செய்யுங்க, முத்தம் செய்யுங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரிங்களா? அப்போ உங்க கோபம் கடவுளை ஒன்றும் சேதப்படுத்தாது.
சரிங்களா? அப்படி கோபப்பட்டு போனா உங்களுக்கு தான் நஷ்டமே தவிர தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை, மகிமையை, எதிர்காலத்தை, விடுதலையை, சந்தோஷத்தை நீங்க இழந்து போவீங்களே தவிர அதனால கடவுளுக்கு எந்த பிரச்சனையும். ஒரு சவுல் இல்லைன்னா ஒரு தாவீது, ஒரு எலியா இல்லைன்னா ஒரு எலிசா, ஒரு பேதுரு இல்லைன்னா ஒரு பவுல் இல்லைன்னா ஒரு யாக்கோப்பு. அவருடைய வேலை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். உன் சிங்காசனத்தை நீ காத்துக்கொள். அதை விட்டு போயிட்டு அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் வந்துருவான். உன்னை நம்பி ஆண்டவர் இல்ல, ஆண்டவர் நம்பிதான் நீயும் நானும். அல்லேலூயா. விளங்குதா? நம்மளை நம்பி ஆண்டவர் இல்லை, நம்மளை நம்பி ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் நம்பி தான் நம்ம இருக்கிறோம். இது நீங்க விளங்கிக்கிட்டீங்கன்னா ஆண்டரோட இன்னும் நெருங்குவீங்க. உங்க எதிர்காலம் மகிமையாக இருக்கும். இப்போ 2வது காரியம் பாருங்க, அதே இதுல 26வது வசனம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு, 8 நாளைக்கு பின்பு தான் மறுபடியும் வர்றாரு. 8 நாள்னா என்ன நாள் வந்திருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை, சரிங்களா? ஞாயிறு 8. மறுபடியும் 8 நாளைக்கு பிறகுனா ஞாயிற்றுக்கிழமை தான் மறுபடியும் இயேசு அங்க மறுபடியும் வருகிறார். அந்த கூட்டத்தில் யார் இருக்கிறா? இந்த தோமா பையன் அங்க இருக்கிறான், சரிங்களா? மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ள இருந்தார்கள். ஆனா முதல் வசனத்தை நீங்க பார்த்தீங்க, பயந்து கொண்டு இருந்தார்கள் சொல்லி. முதல் நீங்க வாசிக்கும் எப்படி இருந்தது? யூதர்களுக்கு அவர்கள் பயந்ததினால் கதவை பூட்டிக்கொண்டு உள்ள உட்கார்ந்திருந்தார்கள். 8 நாளுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? பயம் போயிருச்சு. கெட்டிக்காரின் பொய்யும் 8 நாளைக்கு தான். கெட்டிக்காரன் பொய்யும் பொருட்டும் தக்குமுக்கு தாளம் 8 நாளில தெரிஞ்சு போகும் டக்குமுக்கு தாளம். பாட்டுக்கல நீங்களே கேட்டதே இல்லையோ? சரி, அதான் எனக்கும் தெரியல. உன்னை திட்டம் போட்டு என்ன யாரும் முடியாது, யாரும் உன்னை மடக்க முடியாது. திட்டம் போட்டு உன்னை எந்த காரியம் உன்னை தடை பண்ண முடியாது. உன்னை இதுவரைக்கும் பிசாசு கட்டி வச்சிருந்தான், அந்த கட்டிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. ஆமா, உன்னோட அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்துட்டார். மறுபடியும் சகோதரா, சகோதரி, தம்பி, தங்கச்சி, அடிமையாகாதீங்க. நாசில சுவாசம் வரக்கூடிய மனசை ஏமாத்துறையா? எத்தனை நாளைக்கு பயந்து வாழ போறீங்க? 8 நாளைக்கு பிறகு மறுபடியும் எங்க வருகிறார். வந்து என்ன சொன்னாருமா? என்ன சொன்னாரு? வீட்டுக்குள்ள இருந்தார்கள், தோமாவும் இருந்தான், கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. இயேசு சமாதானம் என்றார். அதே வார்த்தை தான். 8 நாள் தான் ஆச்சே தவிர வார்த்தை மாறல. சமாதானம் ஒரு முக்கியமான வார்த்தை தான், அழுத்தி சொல்லுவான். முக்கியமான வார்த்தை சொல்லுவாரு, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப 2வது முறை வந்தால் என்ன சொல்றாரு? உங்களுக்கு என்ன உண்டாக இருக்கட்டும்? சமாதானம். நம்ம ஆண்டவர் இயேசுக்கு ஒரு பேர் உண்டு, சமாதான பிரபு. என்ன பிரபு? சமாதான பிரபு. உங்களுக்கு சமாதானம். சகோதரா, சகோதரி, உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன முதல் வார்த்தை சமாதானம். இயேசு மரிக்கும் போது சொன்னது 7 வார்த்தை. பிதாவிலே ஆரம்பிச்சு பிதாவிலே முடித்தார். ஆமாம் இல்லைங்களா? உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன வார்த்தை, உங்களுக்கு என்ன உண்டாயிருக்கட்டும்? சமாதானம் உண்டாயிருக்கட்டும். நீங்க எந்தெந்த விஷயத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களோ, இந்த 2026 ஆண்டவர் நம்புங்க. ஆண்டவர் நம்மளை நம்பட்டும். நம்ம ஆண்டவர் நம்பணும். ஆண்டவர் நம்மளை என்ன செய்யணும்? நம்புனா நம்ம வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பார். 3வது பாருங்க, ஸ்தோத்திரம். 3வது மறுபடியும் அவர் எப்பொழுது இவர்கள் காட்சி அளித்தார்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க. 21:1 இவர்களுக்கு இந்த 2 முறை தரிசனம் ஆனதுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில், கவனிங்க, இந்த மறுபடி சொல்லக்கூடிய வார்த்தை கவனிங்க. மறுபடியும் சீசர்களுக்கு என்ன ஆனார்? ஆமா, தம்மை வெளிப்படுத்தினார். நீங்கள் சீசர்களா இருந்தால் உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். உங்க சொப்பனத்துல கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்க தரிசனத்துல கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீங்க பிரசங்கத்தை கேட்கும் போதே கர்த்தர் உங்களோட பேசுறத நீங்க உணர்வீங்க. நீங்க உயிரோடு இருந்தா அவர் உங்களோட பேசுவதை உணர்வீங்க.
மறுபடியும் தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி கேட்கிறாரு, பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா? இவங்க என்ன செய்யிருக்காங்க? கடலை போய் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ராத்திரி முழுவதும் மீன் பிடிக்கிறாங்க. இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை. இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை. நினைச்சான், நம்பி இருந்த இயேசு போயிட்டாரு பரலோகத்துக்கு, இன்னும் என்ன செய்ய? நான் விட்டு வந்த வேலைக்கு மறுபடியும் போவேன். பேதுரு செஞ்ச வேலை என்ன வேலை? ஆரம்பத்தில் மீன் பிடிக்கிற வேலை. அதுக்கு போறேன்னு சொல்லி போனவன பாக்கி இருக்கிற 10 பேரும் நாங்களும் வர்றேன்டா மச்சான்னு சொல்லி போயிட்டானுங்க. ராத்திரி முழுவதும் மீன் பிடிக்கிறாங்க. எத்தனை மொழி? இவன் ஒரு மீனவன், பேதுரு மீனவன், கூட இருக்கிற யாக்கோப்பு மீனவன், சில மீனவர்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எந்த மீன் கிடைக்கும், எது ஆழம் எது ஆழம் இல்லை, எது எப்படிப்பட்ட தண்ணி என்று அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க அப்பா காலத்திலிருந்து மீன் பிடிச்சவங்க. தெரியுமா தெரியாதா? தெரியும். ராத்திரி முழுவதும் மீன் பிடிக்கிறாங்க. ஒரு மீன் கூட கிடைக்கல. உங்க வாழ்க்கையில் இந்த வருஷம் எப்படியாவது நான் முன்னுக்கு வந்துடணும் பிரயாசப்படுறீங்க. ராத்திரி முழுவதும் உழைக்கிறீங்க, பகல் முழுவதும் உழைக்கிறீங்க. ஆமா இல்லையா? இந்த வருஷத்துல எப்படியாவது என் கடனை தீர்த்தரணும், இந்த வருஷம் எப்படியாவது ஒரு வீடு கட்டிடணும், இந்த வருஷம் எப்படியாவது ஒரு இடத்த வாங்கிடணும். எவ்வளவோ பிரயாசப்படுறீங்க. ஆனா வருஷ கடைசியில் பார்த்தா ஒண்ணுமே இல்லை. உங்க பிரயாசம் வேஸ்ட் ஆகுறது. உங்களுக்குள்ள சோர்வு வந்துடுது. ராத்திரி முழுவதும் மீன் பிடிக்கிறாங்க. சோர்ந்து போய் இருக்கிற இடத்துல இயேசு கரையிலன்னு கேட்கிறாரு, பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு எதையாச்சு உண்டான்னு கேட்கிறார். கேட்டவர் இயேசுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆகையினால அவங்க சொல்றாங்க, ஒண்ணும் இல்லை, போ, ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு ஒண்ணும் இல்லை, கேட்கிறவருக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் கரையில் நிற்கிறார், இவங்க வந்து கடல் நிற்கிறாங்க. கரையில் நிற்கிறவர் கடல் நிற்கிறவங்க பார்த்து ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு கேட்கிறார். அவன் இயேசுன்னு தெரியாது அவங்களுக்கு. அவங்க சொன்னாங்க, ஒன்றும் இல்லை. சில பேர் வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் ஒன்றும் இல்லை சொல்கிறீங்களே இல்லையா? அம்மா நல்லா இருக்கீங்களா? ஒன்றுமே நல்லா இல்லை. மூதேவி நல்லா இருக்குன்னு சொல்ல. நீ முந்தி படுற கஷ்டமா இப்போ பட்டுக்கிட்டு இருக்க. கடவுள் உன்னை நல்லா தானே வச்சிருக்கிறாரு. ஏன் நல்லா இருக்குன்னு சொல்ல. சொன்னா வாயில் இருக்கிற முத்து குறைஞ்சு போயிடுறதா? நல்லா இல்லை. ஆரம்பிச்சுட்டு பிள்ளைகள் குறித்து குறை, பேர பிள்ளைகள் குறித்து குறை, சொத்தை குறித்து குறை, சுகம் குறித்து, கடைசியில் வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்க குறிச்செல்லாம் குறை சொல்லிடுவாங்க. இவங்க வாழ்க்கை இதயம் கசந்து போயிருக்கு. எப்படி இருக்குமா? கசந்து போயிருக்கனால வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையெல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தை வருது? கசப்பான வார்த்தையே வருது. உங்களுக்குள்ள தேவன் சமாதானத்தை வைத்திருக்கிறார். உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை சமாதான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். கைகளை தட்டி ஆண்டவரே சொல்லுவோம், ஹல்லேலூயா. தேவன் உலகத்துல உங்களை சமாதானம் ஆக்கர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒண்ணுமில்ல சொல்லிட்டாங்க. உடனே அங்க கரையில் நிக்கிற சொல்றாரு, சரி ஒண்ணுமில்லையா, பரவாயில்ல, உங்க வலைய எங்க போட சொல்றாரு? வலது புறத்துல போடு. இந்த பகுதி படிக்கும் போதெல்லாம் நான் எனக்கு யோசனை வரும், ராத்திரி முழுவதும் மீன் பிடிக்கிறவன் வலது பக்கம் வலையை போட்டிருப்பானா போட்டிருக்க மாட்டானா? வலது பக்கம் போட்டிருப்பான், இடது பக்கம் போட்டிருப்பான், முன்னாடி போட்டிருப்பான், பின்னாடி போட்டிருப்பான், படகை சுற்றி சுற்றி போட்டிருப்பான், இடம் மாற்றி போட்டிருப்பான், போட்டிருக்க மாட்டானா? இப்போ ஏன் சொல்றாரு வலது பக்கத்தில் உங்க வலையை போடுங்கன்னு சொல்லி? அவர் ஏசுன்னு இவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா கூட என்ன செய்யலாம்? போடலாம். அவர் யாருன்னு இவங்களுக்கு தெரியல, தூரமா இருக்கிறாரு. பேதுரு அப்பா காலத்துல மீன் பிடிக்கிறவன். ஒருவேளை பேதுரு இடத்துல போய் நீங்க இருக்கீங்கன்னா அவருக்கு என்ன பதில் சொல்லிருப்பீங்க? யோ யாரையா? நான் பிறந்து வளர்ந்ததுல இந்த கடல்ல தான். அவங்க அப்பா மீன் பிடிக்கிற மீனவர் சங்கத்துடைய தலைவராக இருந்தவர் சீமோன். எங்களுக்கு தெரியாதாக்கோ? ராத்திரியெல்லாம் நாங்கள் மீன் பிடிக்கிறோமே, வலது போடாமல் இருப்போமா? அப்படிதானே நமக்கு பதில் சொல்லியிருப்போம். ஒன்று மட்டும் நினச்சிக்கிடுங்க, நீங்கள் குழப்பத்தில் இருந்தீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்பீங்க. இப்படியா இப்படியா? ஒரு காரியத்தை குறித்து குழப்பமா உங்களுக்கு இருந்துச்சுன்னா சம்பந்தம் இல்லாதவங்க எதை சொன்னாலும் நீங்க கேட்பீங்க. வகுத்து வழின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் வர்றாரு, கால் கட்ட வரல சுண்ணாம்பு பூசு நல்லான்னு சொல்லுவார், செய்வீங்க. ஒருவேளை சுகமானாலும் ஆகுமோ? ஏன்னா எதில் இருக்கிறீங்க? குழப்பத்தில் இருக்கிறீங்க. குழப்பத்தில் இருக்கிற முடிவு ஒன்றும் சரிப்பட்டு வராது. நீ எந்த முடிவெடுத்தாலும் நிதானமாக என்ன செய்யணும்? முடிவெடுக்கும் போது அது எப்படி இருக்கும்? நிலைச்சு இருக்கும். சரிங்களா? இங்கே
இவங்க குழப்பத்தில் இருக்கிறாங்க. இயேசுநாதர் வேற காணோம். ஃபர்ஸ்ட் வாரம் வந்தாரு, 2வது வாரம் வந்தாரு, அதுக்கப்புறம் காத்திருந்து பார்த்தோம் இயேசுநாதர் வரல. சரி, இன்னும் வரமாட்டார்னு சொல்லி இந்த நம்பிக்கையில தான் மீன் பிடிக்கவே போறாங்க. வருவா சொல்லி நம்பி இருந்தாங்கன்னா மீன் விட்டு போயிருக்க மாட்டாங்க. காத்திருந்து பார்க்காங்க, இயேசு வரல, மீன் பிடிக்க போயிட்டாங்க. இப்போ குழப்பத்தில் இருக்கிறாங்க. இயேசுன்னு தெரியாமலேயே அவங்க சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சாங்க. வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் இருந்துச்சான். அல்லேலூயா. அப்பதான் தெரியுது ஒருத்தனுக்கு, யோவான் அவன் பேரு, கண்டுபிடிச்சா ராத்திரி வரைக்கும் இந்த மீன் எங்க போய் இருந்துச்சு. ராத்திரி, பொதுவாக ராத்திரி தான் அதிகமான மீன் கிடைக்கும். பகல் அவ்வளவு மீன் செய்யாது, கிடைக்காது. ஏன்னா வெயில் வர வர சூரியன் வெப்பமாக மீன்கள் எங்கே போயிடும், ஆழத்தில் போயிடும். நைட்டு தான் அதிகமான மீன் பிடிக்கும். அப்போ ராத்திரிலாம் கிடைக்காத மீன் இப்போ ஒரே தடவை வீசுறதுக்கு இவ்வளோ பெரிய மீன் வந்திருக்கு. இது என்னமோ நடக்குன்னு சொல்லி கரையில் அப்போதான் குறுகுறுன்னு பார்க்குறான். நிற்கிறவர் இயேசு. அல்லேலூயா. உன் கண்களை ஏறெடுத்து பாரு, உனக்கு முன்னாடி நிற்கிற யாருன்னு தெரியும். பார்க்குறான் இயேசு. இயேசுன்னு சொன்ன உடனே பேதுரு டைவ் அடிச்சான். அங்கேருந்து 300 முழம், அதான் 450 அடி. அவங்க அந்த கரைக்கும் அவங்க இந்த இடத்துக்கும் நீச்சடிச்சுட்டே போயிட்டான். இவர் என்ன கேட்டார், சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டார். இவன் கரைக்கு வந்து பார்த்தா அங்கே என்னென்ன இருக்கு பாருங்களேன். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது 9ஆம் வசனம், கரி நெருப்பு போடப்பட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். விளையாட்டு பாருங்கள் ஆண்டவருக்கு. இத்தனையும் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. எங்கிருந்து கிடைச்சு இந்த மீன்? அப்பம் வச்சிருக்கிறாரு, மீன் நெருப்பு போட்டு மீன் சுட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்ககிட்ட கேட்கும்போது எப்படி கேட்டாரு, சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கிறாரு. அம்மா விளங்குதா? நீங்க கொடுத்து கடவுளுக்கு நிறைய வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை சோதிக்கிறார். நீங்கள் ஒரு பிஸ்கட் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை உன் பையனுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவன் சாப்பிடும்போது, டே அப்பா கொஞ்சம் குர்றா, அம்மா கொஞ்சம் குர்றான்னா அந்த பிள்ளை என்ன செய்யும்? சில பிள்ளைகள் ஒழிச்சு வச்சுக்கிறோம், சில பிள்ளைகள் கிள்ளி கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கிள்ளி கொடுப்பாங்க. அதை உடைச்சு கூட கொடுக்க மாட்டாங்க, கிள்ளி கொடுப்பாங்க. அவன் கைக்கு அது பெருசு, அப்படிதானே? வெறும் தூளாக வரும். அது எடுத்துட்டு நம்ம சாப்பிடுவோம். அது சாப்பிட்டு நம்ம வகுறு நிறைய இருக்கா? அது ஒரு விளையாட்டு. இயேசு இங்க ஒரு விளையாட்டு காட்டுகிறார். உங்க வாழ்க்கையில சில காரியங்களை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். ஏன்னா உங்க மேல ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். அதனாலதான் உங்களால விளையாடுறாரு. ஆமா இல்லையா? உங்களால விளையாடுறதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ஆண்டவருக்கு. அல்லேலூயா. காலையில சண்டை வந்திருக்கலாம், நேற்று சண்டை வந்திருக்கலாம், முதல் சண்டை, இன்னும் சண்டை வரலாம், இன்னைக்கு சாயங்காலம் வரலாம், நாளைக்கு வரலாம், நாளைக்கு கழிச்சு வரலாம், இந்த மாசம் முழு வரலாம். இன்னைக்கு போற சண்டை, நாளைக்கு சண்டை, பகல் போற சண்டை, வெடிவு சண்டை, சண்டையோ சண்டை வரலாம். இதெல்லாம் ஆண்டவர் உங்ககிட்ட விளையாடிக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. முடிவு பரியாந்தம் ரட்சிக்கப்படுவாங்க. கரையில் வந்து பார்த்தா மீன் சுட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அப்பம் வச்சிருக்கிறாரு. அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, இது என்னுடைய பிரயாசம், நீ நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டீங்கள, அதில் கொஞ்சம் கொண்டு வா, அதில் கொஞ்சம் கொண்டு வான. பேதுரு மறுபடியும் டைவ் அடிச்சுட்டு போய் பெரிய மீன்கள் உள்ள வலை, 153 மீன்கள் இருந்தும் அந்த வலை கிழிஞ்சு போகாம இருந்துச்சான். அது அந்த வலை கிழிஞ்சு போக வலைதான். ஆனா இத்தனை மீன் இருந்தும் கிழியாம இருந்திருக்கிறது. அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்ககிட்ட தங்குற ஆசீர்வாதம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் சொல்லுங்க. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தங்குகிற ஆசீர்வாதம். பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த ரூம்ல அந்த ரூம்ல அப்படி போயிடும். அவங்க அப்பா வாயை கட்டி வகத்து கட்டி சம்பாரிச்சு வச்சான், ஐயா கஞ்ச. ஆனா பிள்ளை சொத்தெல்லாம் அழைச்சிட்டான். அப்படிதான் போகும். இருக்காங்க இல்லையா? பிள்ளை தலையெடுத்து என்ன செஞ்சிட்டான்? அப்பா சம்பாதிச்ச சொத்தை ஒரு தலைமுறை சம்பாதிச்சு வைக்க, அடுத்த தலைமுறை சொத்தை என்ன செஞ்சிடும்? அழிச்சிடும். ஆனா தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிலையாய் நிற்கிற ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு அவர் வேதனை என்ன செய்ய மாட்டார். வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் ஏசப்பா கொடுக்கிறது. இப்ப அவங்க கரைக்கு வந்த உடனே இவர் சுட்டதை எடுத்து அவங்களுக்கு கொடுத்து, நீங்க சாப்பிடுங்க என்று சொன்னார். சரிங்களா? இப்ப உயிர் தந்த இயேசு சொன்ன 3 வார்த்தை. முதல் வார்த்தை என்ன? சமாதானம். 2வது வார்த்தை சமாதானம். 3வது வார்த்தை சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா? இப்ப சில பேர் புதுசாக வரணும் தெரியும், இவங்க எதுக்கு அரிசி கொண்டு போறாங்க?
எண்ணெய் கொண்டு வர்றது எனக்கு புரிஞ்சுக்கிறது, ஜெபம் பண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி கொண்டு வர்றாங்க, ஜெபம் பண்ணி. இந்த பிள்ளைக்கு எதுக்கு தேவையில்லை மெனக்கட்டா என்ன செய்ய கொண்டு வர்றாங்க? டப்பாவில் அரிசி போட்டு அடைச்சி கொண்டு வர்றாங்களே, எதுக்கு? இது ஆண்டவருடைய கட்டளை. பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா? 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுக்குறதா இந்த 2 மீன் அவருக்கு தேவையே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வர்றதுக்கு 40 வருஷம் ஆச்சு. 32 லட்சம் ஜனங்களுக்கு எங்கிருந்து கொடுத்தார் ஆண்டவர் ஆகாரத்தை? வானத்திலிருந்து மன்னாவை இறக்கி கொடுத்தார். அவ்வளவு கொடுத்தவருக்கு இந்த 5000 பேருக்கு கொடுக்க முடியாதா? முடியுமா? முடியாதா? ஆனா இவங்க பங்கு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உங்க பங்கு அதுல இருக்கணும். ஏன்னா உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும் சொன்னார். ஆகையினால உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோட முதல் சொன்ன வார்த்தை சமாதானம். சமாதானம்னா நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்ற அர்த்தம் தான். உங்க வாழ்க்கை சமாதானத்தோடு நீங்க செய்வீங்க, வாழுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். இயேசு பரலோகத்துக்கு போகும்போது சொல்லிட்டு போனார். இப்போ இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரு, 40 நாள் ஆயிருச்சு. பரலோகத்துக்கு போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு. அதை நீங்களும் நானும் கட்டாயம் செய்ய வேண்டும். என்ன வார்த்தை? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் எடுத்துவங்க வாசிங்க. நம்ம ஜெபம் பண்ண போறேன். ஆகையால் இங்க இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டு சொல்கிற, அன்னைக்கு சீசர்களை பார்த்து இயேசு சொன்னார், இப்படி எல்லாம் இருக்கிறதுனால நான் உங்களை சொல்லுகிறேன், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். அல்லேலூயா. பாஸ்டர் நீங்க சொன்னாலும் இருக்க மாட்டோம். நீங்க ஆத்மாவே சோத்திரம் சொன்ன பாருங்க, அடுத்த நிமிஷம் நாங்கள் வெளியே தான் நிற்போம். என்ன நாங்கள் இங்கேயா இருக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த போறது வேற. ஆண்டவர் போய் சொல்ற என்ன சொல்ற பாருங்க, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க. நீங்க சீசர்கள். நீங்க யாருமா? ஏசப்பாவுடைய சீசர்கள். சீசர்களை உருவாக்க வேண்டும். நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி எவ்வளவு முக்கியமா இருந்தால் பரலோகத்துக்கு போகும்போது அவர் சொல்ற வார்த்தை, எல்லாருக்கும் ஞானசானம் கொடுங்க. முக்கியம் இல்லையா? சில பேர் நான் சர்ச்சுக்கு மட்டும் வந்துக்கிட்டே இருப்பேன், ஞானசானம் எடுக்க மாட்டேன், ஒரு நாள் டாட்டா காமிச்சு அங்கே பட்டு போயிடுவோம். இந்த கட்டடம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆண்டுடைய வார்த்தை தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். இப்போ ஞானசானம் எவ்வளோ முக்கியமானது. உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகம் போகும்போது அவர் சொன்ன வார்த்தை, சகல ஜாதிகளை சீசராக்கி அவங்களுக்கு பரிசுத்த ஆவி நாமத்தால என்ன கொடுங்க? ஞானசானம் கொடுங்க. ஞானசானம் எடுக்காமல் நம்முடைய குடும்பத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா, ரட்சிக்கப்படாமல் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது ஞானசானம் என்னன்னா, அவங்களுக்கு தெரியாது. பாத யாத்திரை 100 கிலோமீட்டர் போனா போயிடுவான். ஏன்னா ஏற்கனவே பல பேர் போயிருக்காங்க, பார்த்துருக்கான், பழக்கம் இருக்கு. என்னென்னமோ காரியங்கள் செய்யறாங்க, அதெல்லாம் அவனுக்கு பார்த்துருக்கான், செய்வான். ரட்சிப்பு அவனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. யார் சொல்லணும்? ரட்சிக்கப்பட்ட நாம தான் சொல்லணும். அப்ப ஞானசானம் அவங்களுக்கு கொடுங்கள். முக்கியமான வார்த்தை, நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் எவர்கள்? ஞானசானம் பெற்றவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதுதான் இப்ப நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன வார்த்தை, நான் கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ள வேண்டும். இப்போ சர்ச்சுக்கு வந்தால் போதாது, ஆண்டவருடைய வார்த்தை நம்ம என்ன செய்யணும்? கைக்கொள்ளணும். கைக்கொள்ளணும் என்ன அர்த்தம்? அதன்படி நடக்கணும். சரிங்களா? அதுபடி என்ன செய்யணும்? நடக்கணும். கை கொள்ளுங்கள். அப்படி செஞ்சீங்கன்னா இதோ உலகத்தின் முடிவு பர்யாந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கேன்.